வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இலவச வீட்டுமனை பட்டாக்கள். இந்த வீட்டுமனை பட்டா என்பது எவ்வளவு முக்கியம் என்று சொன்னால், அது ஒருவனுக்கு வீடு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவனுக்கு வீட்டுமனை பட்டா என்பது முக்கியம் என்பது போல மக்கள் வீட்டுமனை பட்டாக்காக ஒவ்வொரு வருடமும் வருவாய்த்துறை அலுவலகத்திலும் அதனுடைய வாசல்களிலுமே மக்களுடைய போராட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இலவச வீட்டுமனை பட்டா என்பது சரியான பயனாளிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா, அப்படி சேர்க்கப்பட்ட பட்டாவானதற்கு சரியான நிலம் அந்த அளவையெல்லாம் போட்டு சரியா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா போன்ற பல பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. இப்போ குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். நரிமேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பட்டா கொடுக்கப்பட்ட 690க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு இன்னும் நிலமே கொடுக்கப்படல. இந்த மாதிரி பல கேஸ் தமிழ்நாடு முழுக்க நம்ம பார்த்துட்டு வரோம். இதற்கு தொடர்ச்சியாக பொது உடைமை கட்சிக்காரர்கள் இதற்கான போராட்டத்தை இறங்கியிருக்காங்க. நம்முடைய அரசு அமைப்பு சட்டம் என்பது, இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது ரைட் டு லைஃப் ஆர்டிகல் 21 ஷரத்து 21 என்ன சொல்லுது அப்படின்னா, ரைட் டு ஹவுசிங், அதாவது குடியுரிமைக்கான உரிமை என்பதையும் அது ஒரு அடிப்படை உரிமையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதன்படி அரசு என்பது குடியுரிமைக்கு மக்களுக்கு அதை ஒரு அடிப்படை உரிமையாக அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. இது சரியான முறையிலே பயனாளிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறதா? நல்ல திட்டம். இந்த மாதிரி இலவச வீட்டுமனை திட்டம் என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு அரசு புறம்போக்கு நிலத்துல, நத்தம் புறம்போக்கு நிலத்துல ஒருத்தங்க குடிசை போட்டு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது அரசனுடைய நல்ல ஒரு திட்டம். ஆனா இந்த திட்டம் அதிகாரிகளுடைய நல்ல எண்ணமோ அல்லது அதிகாரிகளுடைய ஒரு இனிஷியேட்டிவோ இல்லாம மக்களுக்கு சரியான நிலையில போய் சேரல அப்படிங்கறதா இப்ப உள்ள குற்றச்சாட்டா இருக்குது. இதுதான் சமூக ஆர்வலர்களும் சரி, அரசியல் கட்சிக்காரர்களும் சரி தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை வந்து எழுப்பிட்டே இருக்காங்க. இது பற்றி ஒரு சிறிய செய்தி தொகுப்பை முதல்ல பார்க்கலாம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் மக்களை சந்திக்க வரும் அரசியல் கட்சிகளின் தேர்தல் அறிக்கையில் தவறாமல் இடம்பெறும் அம்சம் ஒன்று உண்டென்றால் அது வீடில்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என்பதுதான். ஆனால் இந்த திட்டங்கள் நடைமுறையில் சரியாக இயங்குகிறதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஒரு நிலம் இன்னார் பெயரில் உள்ளது என்பதை குறிக்கும் வகையில் வருவாய்த்துறை அளிக்கும் சான்றிதழ் தான் பட்டா. அரசு புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி குடியிருக்கும் ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் சிறப்பு திட்டம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 5 ஆண்டுகளுக்கும் மேல் வீடு கட்டி குடியிருக்கும் ஏழைகள் அதற்கான ஆதாரங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆட்சியர் தலைமையிலான குழு நில அளவை தணிக்கை செய்து அரசுக்கு தேவையில்லாத பட்சத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் ஒப்புதலோடு விண்ணப்பித்தவருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கும். இத்திட்டத்தில் விண்ணப்பம் செய்வதற்கு வருமான உச்சவரம்பு இல்லை. ஊரக பகுதிகளில் 4 சென்ட், நகர் பகுதிகளில் 2.5 சென்ட், மாநகராட்சி பகுதிகளில் 2 சென்ட் என பயனாளிக்கு வழங்கப்படும். இப்படி இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டவர்கள் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். இவர்களில் பலர் பட்டா பெற்றும் இடம் அளந்து கொடுக்கப்படாததால் அங்கே குடியேற முடியாமல் பரிதவிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இடத்தை பிரித்து கொடுக்காததால் வீதிகளில் இறங்கி போராடும் மக்களிடம் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போதைக்கு மட்டும் உறுதிமொழி கூறும் அதிகாரிகள் பின்னர் அதை கண்டுகொள்ளாத நிலை தொடர்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பல இடங்களில் நிலம் ஒதுக்கப்பட்டு வீடு கட்டி குடியேறிய பின்னரும் அதற்கான பட்டா இல்லாமல் மக்கள் அலைக்கழிக்கப்படும் விந்தையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நிலப்பட்டா விஷயத்தில் நீடிக்கும் குழப்பங்கள் தீர ஒரு சரியான வழியை ஏற்படுத்தி இவ்வாறான குளறுபடிகள் காரணமாக அரசின் நல்ல திட்டங்கள் மக்களை சென்றடையாமல் போகும் நிலையை மாற்ற வேண்டும் என்பதே மக்களின் ஒருமித்த குரலாக ஒலிக்கிறது. பட்டா குழப்பம், பரிதவிக்கும் மக்கள், இது சரியான ஒரு வாசகமாக நமக்கு படுகிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம ஒரு புதுக்கோட்டை அப்படிங்கிற நரிமேடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இங்க புதுக்கோட்டையிலிருந்து களத்திலிருந்து நேரலையில் தகவலை தருவதற்காக நமது தந்தி செய்தியாளர் சுந்தர் காத்துக் கொண்டிருக்கிறார். சுந்தர், வணக்கம். அதே போல அரங்கத்திற்கு நம்மோடு பல கருத்துக்களை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை பற்றி பல்வேறு விதமாக பேசுவதற்காக அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் சமூக ஆர்வலருமான திரு ஜி மணி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல்ல இந்த பிரச்சனை பத்தி நம்ம கெஸ்ட் கிட்ட, ஜி மணி கிட்ட பேசுவதற்கு முன்னாக புதுக்கோட்டையில் இருக்கும் நமது சுந்தர் என்ன கருத்து சொல்றாரு, அங்க களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? புதுக்கோட்டை சுந்தர், நீங்க சொல்லலாம்.
கண்டிப்பாக இருக்கிறோம். வாரந்தோறும் நடக்கும் மக்கள் குறைத்திருக்கும் கூட்டமாக இருந்தாலும் சரி, மாதத்திற்கு ஒரு முறை கிடக்கும் மக்கள் தொடர்பு முகாமாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் அதிகாரிகளிடம், அரசு அதிகாரிகளிடம் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னவென்றால் அது பட்டா விஷயங்கள், வீட்டுமனை, இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும், பட்டா மறுதல் உள்ளிட்ட வகைதான் பெரும்பாலான மனுக்கள், கிட்டத்தட்ட ஒரு 40% மக்கள் இது சார்ந்தே இருக்கும். ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பட்டா வேண்டும் என்று கேட்டு பல மனுக்கள் பெறப்பட்டிருந்தாலும் புதுக்கோட்டை நரிமேடு பகுதியில் பட்டா வைத்திருந்த மக்கள் தங்களுக்குரிய இடம் எங்கு உள்ளது என்று தெரியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். இது குறிப்பாக நரிமேடு பகுதியில் கிட்டத்தட்ட 1996ஆம் ஆண்டு 669 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொருவருக்கும் 3 சென்ட் இடம் ஒதுக்கப்பட்டு அன்றைய ஆட்சியாளர்களால் வழங்கப்பட்டது. ஆனால் இதுவரை அவர்களுக்கு அந்த இடத்தை அளந்து கொடுக்காமல் மாவட்ட நிர்வாகம் லட்சியப்படுத்தி வருகிறது. இது குறித்து பல மனுக்கள், பல போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த பயனும் இல்லை என்ற பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அரசு அதிகாரிகளிடம் இது குறித்து கேட்டபோது செய்கிறோம் கூறுகிறார்களே தவிர செய்வதற்கு உண்டான வழிவகைகள் என்ன, இதற்கு ஏன் என்ன முட்டுக்கட்டை என்பதை வெளிப்படையாக தெரிவிக்க மறுக்கின்றனர். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த பயணிகள் நம்மிடம் உள்ள அவரிடம் கேட்போம். சார், இந்த பிரச்சனை நீண்ட காலமா தொடர்ந்துட்டு இருக்கு, இதுக்கு என்னதான் காரணம், எப்போது அதிகாரிகள் என்ன சொல்றாங்க இது சம்பந்தமா? 1996ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பட்டா அது தொடர்ந்து நாங்களும் பல போராட்டங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்குமே அரசு அதிகாரிகள் செவி சாய்க்கிறதே இல்ல. ஒரு ஒப்பந்தம் கூட போட்டு கொடுத்தாரு ஆர்டிஓ 16/12/2008ஆம் ஆண்டு ஒரு குடியேறும் போராட்டம் நடத்தினோம். நாங்க அப்ப நடத்தினோம்னா 15 தினத்துக்குள்ள அளந்து உங்களுக்கு ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தாரு. அப்புறமா அதுபடியும் தொடர்ந்து செய்யல. திருப்பி 14/2/2014ஆம் ஆண்டு ஒரு குடியேறி 3 நாள் சமைச்சு சாப்பிட்டு அந்த இடத்துல குடியேறி இருந்தோம். உடனே ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு வாரத்துக்குள்ள திருப்பி அளந்து தர்றோம், நீங்க இடத்த காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டாரு. அதுவும் வந்து தரல. தொடர்ந்து அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே வர்றாங்க. எங்களுக்கு கொடுத்த பட்டா இருக்கு, ஆனா இடமே இல்லாம போயிரும் நிலை இருக்கு, தொடர்ந்து இருக்கு. நாங்களும் பல மனுக்கள் கொடுத்திருக்கோம். அரசு அதிகாரிகளும் அதை செவிசாய்க்கும் வரை எங்களுக்கு தெரியல. பல போராட்டங்களையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அவங்க எல்லாம் கூட சில போராட்டங்கள்ல கலந்துகிட்டாங்க. லாசர் சட்டமன்றத்தில் கூட பேசினாரு. உடனே அளந்து தருவதா சொன்னார். ஆனா காலம் தாழ்த்தி கொண்டே இருக்காங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பயனாளிகளுக்கு பட்டா கொடுத்து கையில இருக்கு, இடத்த அளந்து விடல. நீங்க சொல்லுங்க சார், இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளவு வருஷமா இருக்கு, எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனையை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. மலர்வாங்க சார், இது தொடர்ந்து நம்ம பொதுமக்களிடம் பேசலாம். பொதுமக்களிடம் பேசலாம். நாங்களும் இந்த பட்டா வச்சுக்கிட்டு வரும்போது சுந்தர், நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கத்தில் இருக்கும் திரு ஜி மணி உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இப்ப இந்த பட்டா என்பது எந்த மாதிரியான மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது, எந்த மாதிரியான நிலங்களுக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் கொடுக்கப்படுகிறது? ரெவின்யூ வருவாய் நிலை ஆணைன்னு ஏற்கனவே ஒன்று இருக்குது. அந்த வருவாய் நிலை ஆணைப்படி கிராம நத்தத்துக்கு மட்டும் பட்டா கொடுக்கறதுக்கு வட்டாட்சியருக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதுக்கு அதனுடைய மதிப்பு அதிகமாக இருந்தால் ஆர்டிஓ, அதுக்கு மேல மதிப்பு அதிகமாக இருந்தால் கலெக்டர், அதுக்கு மேல அப்படி ஸ்லாப்ல வச்சிருக்காங்க. இதர வகை புறம்போக்குகளை பட்டா வழங்குவதற்கு எந்த விதமான ஏற்பாடும் அது கிடையாது. 2006 இதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை செப்டம்பர் மாதம் நடத்தின பிறகுதான் 2006 டிசம்பர் 30ஆம் தேதி அன்றைய அரசு ஒரு 854 ஜிஓ நம்பர், ஒரு பெரிய அளவுல எவிக்ஷன் நடந்துட்டு இருந்தது. இல்ல எவிக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் பட்டா வேணும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 25 லட்சம் பேருக்கு மேல் வீட்டுமனை இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்பதற்காக செப்டம்பர்ல தமிழ்நாடு முழுவதும் கலெக்டர் அலுவலகம் முன்பு பல்லாயிரக்கணக்கு கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டங்கள் நடந்த பிறகு அன்றைய ஆட்சிக்கு ஏற்பட்ட நிர்பந்தத்தின் விளைவாக 30/12/2006 ஒரு சிறப்பு திட்டம், ஒருமுறை திட்டம்னு ஒரு திட்டம் வழங்கும். இந்த திட்டத்தின் மூலம்தான் கிராம நத்தம் அல்லாத இதர வகை புறம்போக்குகள், அது அரசுக்கு உடனடியாக தேவையில்லை என்று சொன்னால் அதை வகை மாற்றம் செய்து கிராம நத்தமாக மாற்றி பட்டா வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்துக்கு பின்னால்தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தலைநகரத்திலிருந்து 16 கிலோமீட்டர், முனிசிபாலிட்டியிலிருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் ஏற்கனவே பட்டா கொடுப்பதற்கு தடை இருந்தது. இந்த ஒருமுறை திட்டத்தில் அந்த தடை என்பது நீக்கப்படும். அது முதல்ல 10 ஆண்டுகள் குடியிருப்போருக்கு அந்த சட்டம் பட்டா வழங்கப்படும் சொல்றாங்க. பிறகு அது மாற்றப்பட்டு 5 ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்தால் அவர்களுக்கு பிறகு 3 ஆண்டுகளும் கொண்டு வரப்பட்டது.
அப்படி இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் என்பது 30/9/2013 வரை இந்த திட்டம் இருந்தது. அப்பப்போ அதை வந்து நீட்டிக்கப்பட்டு 30/9/2013 வரை வந்தது. இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு 6 லட்சம் பேருக்கு மேல பட்டா பெற்றிருக்கிறாங்க, கிடைச்சிருக்குது. இப்படி இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்ப 2011 சென்சஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வீடு இல்லாதவங்க இருக்காங்கன்னு சொல்றது 2011 சென்சஸ் சொல்லுது. இப்ப மேலும் ஏகப்பட்ட நிலங்கள் பட்டா வழங்குவதற்காக இருக்காங்க, கேட்டு இருக்காங்க. இந்த 7 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிகாரிகளை செயல்பட வைத்து இந்த பட்டாவை வாங்குவது என்பது ஒரு மிக கடினமான காரியம். ஒரு நாம் கொடுத்த மனு வட்ட ஆட்சியர் அது மேல வந்து தன்னுடைய முன்மொழிவை எழுதி மேல அனுப்பி அது டிஆர்ஓ மட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டு கலெக்டர் வந்து அந்த மாவட்ட கெசட்ல அறிவிக்க செய்ய வேண்டும். இந்த சர்வே நம்பர்ல கூட இந்த வகை புறம்போக்கை கிராம நத்தமாக மாற்றப்படுகிறது. அப்படி மாற்றின பிறகுதான் பட்டா கொடுக்கும். அப்படி பட்டா கொடுக்கும் பொழுது அந்த பட்டாவில் வந்து அளவுகள் என்பது சரியாக குறிக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய பட்டா தான் ஒரு ஒரிஜினல் பட்டா. இந்த புதுக்கோட்டை நரிமேடுல கொடுத்துக்கிட்டு சும்மா வந்து ஏதோ அந்த ஜனங்களுக்கு ஏதோ ஒரு பேருக்கு ஒரு பட்டா கொடுத்திருக்கான வழிய இடத்தை சொல்லாம அளவுகளை சொல்லாமல் கொடுக்கக்கூடிய பட்டா என்பது அந்த பட்டா வந்து ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இப்ப அளவுகள் சொல்லாம கொடுக்கப்படக்கூடிய பட்டாக்கள் எந்த அடிப்படையில கொடுக்குறாங்க? அது சும்மா ஒரு பேருக்கு ஏதோ வந்து அதான் அதிகாரிகளுடைய துரைத்தனம் தான். என்ன காரணம்? அது ஏதோ அந்த நேரம் வர்ற போராட்டத்துல ஜனங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பட்டாவை கொடுத்தாச்சு. ஆனா அந்த பட்டா வந்து கண்டிஷன் பட்டா, நிபந்தனைக்கு உட்பட்ட பட்டா. பட்டா பெற்றவர் அந்த நிலத்தில் 6 மாதத்துக்குள் வீடு கட்டியாக வேண்டும், அதாவது நிபந்தனை. ஒரு மரம் நடணும், அது நிபந்தனை. இவர் 6 மாதத்துக்குள்ள வந்து வீடு கட்டலன்னா அந்த பட்டாவை ரத்து செய்வதற்கு வருவாய்த்துறைக்கு அதிகாரம். ஆனா இவங்க அந்த எதுவுமே வந்து இல்லாம ஏதோ ஒரு பேருக்கு அதிகாரிகள், அதான் இங்க வந்து ரெவென்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய வருவாய் நிலையான என்பது இன்னைக்கு வந்து ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இந்த அரசால் மாற்றப்பட்டுள்ளது. அதிகாரிகள் தாங்கள் நினைச்சதை பூரா அதில் செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. உதாரணமா பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு மட்டும்தான் பட்டா கொடுக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட புறம்போக்கு, நூற்றுக்கணக்கான ஏக்கர் புறம்போக்குகள் வசதி படைத்தவர் கையில போய் இருக்கிறதுக்கு வருவாய்த்துறை என்ன வேடிக்கை பார்க்கறாங்களா? அது எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அரசியல் உறுதியும் இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடையாது. ஏற்கனவே இருந்தவங்களும் சரி, இதுவரைக்கும் ஆண்ட ஆட்சியாளர்களுக்கு இந்த அரசியல் உறுதி இல்லாத விளைவாக வருவாய் நிலையான என்பது மீறப்பட்டு பல இடங்களில் வசதி படைத்தவர்களுக்கு அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்களே ஒழிய அதுல வந்து எந்த விதமான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படும். இது நரிமேடு ஒன்று சொல்றீங்க, கிருஷ்ணகிரியில பக்கத்திலே தலித்துகளுக்கு அரிஜன் வெல்ஃபேர் மூலியமாக எடுக்கப்பட்ட நிலங்கள் என்பது பட்டா இருக்குது, ஆனா இடத்துக்கிட்ட போக முடியல. மேல்ஜாதி ஆதிக்கம் அங்க இருந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்றோம். இங்க எங்க எதுக்கு வரக்கூடாது? ஏன்னா கிராமங்கள்ல ஒரு இது வச்சிருக்காங்க. கிராமங்கள்ல மேல்ஜாதிக்காரர்களுக்கு கிழக்கேதான் தலித்துடைய காலனி இருக்க வேண்டும், அது விதி, பழைய விதி. அதே மாதிரி ஊருக்கு வந்து கிழக்கதான் சுடுகாடு இருக்கும், இது விதி, பழைய விதி. இந்த விதியை இன்னைக்கும் போட்டுன்னு கட்டி நடுறாங்க. இந்த விதியை அமலாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதை கிருஷ்ணகிரியில போக முடியல. தொடர்ந்து பேசலாம். அதிகாரிகளுடைய துறைத்தன்மை காரணமாக பட்டாக்கள் என்பது சும்மா ஏதோ ஒரு போராட்டம் நடக்குது, அதுக்காக வந்து சும்மா அறிவிக்கிறது. பட்டாக்கள் என்பதை அறிவித்து விட்டு நிலங்களே இல்லாத இடங்களுக்கு பட்டாக்கள் அறிவித்து விட்டு நிலங்களை வந்து சரியாக அளவை காட்டாம பட்டாவை மட்டும் கொடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திரு மணி சொன்னார். தமிழகம் முழுவதும் நிலவு கொண்டிருக்கக்கூடிய பட்டா குழப்பங்கள் பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில. இதுல புதுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நரிமேடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தான் நம்ம பார்க்கிறோம். புதுக்கோட்டை சுந்தர், செய்தியாளர் சுந்தர் நம்மோடு களத்தில் இணைகிறார். சுந்தர், இப்போ இந்த பட்டா கொடுக்கப்படவில்லை, பட்டா கொடுக்கப்பட்டும் நிலங்கள் வந்து அளவை செய்து கொடுக்கப்படவில்லை, அந்த சரியான சர்வே பண்ணி கொடுக்கல அப்படிங்கறது அந்த மக்களுடைய கோரிக்கையா இருக்கிறது, அந்த பிரச்சனையாக இருக்கிறது. இதற்கு மக்கள் எந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தாங்க, அதற்கு அதிகாரிகள் தரப்புல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது?
கண்டிப்பா இருக்கிறோம். இது புதுக்கோட்டை நரிமேடு பகுதிகளுக்கு வந்து பட்டாவில் சர்வே நம்பரே போட்டு கொடுத்திருக்காங்க. ஆனால் நிலங்கள் தான் இன்னும் அளந்து கொடுக்கப்படவில்லை. இது குறித்து பல போராட்டங்களை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கையில் எடுத்து அந்த பகுதி மக்களுக்காக போராடி வருகிறது. இப்போது தற்போது நம்மிடம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவட்ட தலைவர் சின்னதுரை உள்ளார். அவரிடம் கேட்போம், சார் இந்த பிரச்சனை வந்து எவ்வளவு காலமா இருக்கு, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, ஏன் அதிகாரிகள் வந்து இந்த நிலத்தை அளந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த இதை பாராட்டுக்காக என்னென்ன போராட்டங்களை நீங்க நடத்திருக்கீங்க? ஏறக்குறைய 18 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடக்கிறது. புதுக்கோட்டையில் பல வகையான போராட்டங்களை நடத்தியதற்கு பிறகும் கேட்பாரற்று கிடக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது. பட்டா கொடுத்தாச்சு, கையில எல்லாரும் பட்டா வச்சிருக்கிறாங்க. அளந்து கொடுக்க சொன்னா இடமும் இருக்கு, பட்டாவும் இருக்கு, அளந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டா கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது உண்மை இல்ல. மாநில அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றதற்கு பிறகும் கூட அளந்து கொடுக்கல. பல முறை குடியேறும் போராட்டம்னு அறிவிச்சோம். போலீஸ வச்சு கொட்டகையை பிரிச்சு தூக்கி எறிஞ்சாங்களே தவிர கூட அளந்து விட மாட்டேன்ட்டாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் லாசர் சட்டப்பேரவையில 2 முறை இது குறித்து எழுப்பி வாதத்தில் வச்சதுக்கு பிறகும் மாவட்ட நிர்வாகம் அது குறித்து கவலையே படல. திரும்ப நாங்க வந்து லாசர் தலைமையிலே ஒரு போராட்டம் இங்க நடத்தினோம். ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு பெரும் பேச்சுவார்த்தையை நடத்தினாங்க. அடுத்த சில மாதங்கள்ல ஒரு 50 தினங்களுக்குள்ள 50 பேருக்கு நாங்க பட்டா கொடுத்துருவோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் போட்டு எங்க கையில கொடுத்திருக்காங்க. அனைத்தும் ஒரு நாடகம் என்பது பின்னாடிதான் எங்களுக்கு தெரிய வந்தது. பறவைகளுக்கு கூட ஒரு கூடு உண்டு, பாம்புக்கு கூட ஒரு புதர் உண்டு, பாலும் மனிதனுக்கு இருப்பதற்கு ஒரு வீடு இல்லையே ஈசா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இடம் இருக்கு, பட்டா இருக்கு, வாழ்றதுக்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க. ஆனா இடத்தை அளந்து விடுறதுக்கு அரசு நிர்வாகம் தயாரா இல்ல. இது ஒரு சுதந்திர இந்தியாவின் சோகமாக நாங்க வந்து பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்துல இது மாதிரி 40,000க்கு மேற்பட்ட பட்டா கொடுக்கப்பட்டு இடத்தை அளந்து விடாத ஒரு கொடுமை என்பது இன்றைக்கும் நீடிக்கிறது. தமிழக அரசு உடனடியாக இந்த பயனாளிகளுக்கு இடத்தை அளந்து விட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனைக்கு வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்து அதிகாரிகள் வந்து அளந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த இடத்தை வந்து வேற எதுக்கும் போறதுக்கான அறிகுறிகள் வந்து தென்படுறது. ஏன்னா வேற ப்ராஜெக்டுக்கு ஏதாவது மாற்றுவதற்காக அதிகாரிகள் வந்து செய்வதற்காக இது வந்து டிலே செய்யறாங்களா? தமிழகத்திலேயே கூழாங்கல் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாவட்டம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நரிமேடு பகுதி தான். இந்த கூழாங்கல்ல விற்பனை பண்றதுல ஒரு பெரிய கொள்ள கூட்டமே இருக்கிறது மாதிரி நான் கருதுறேன். ஒன்னு கான்ட்ராக்டர்கள், இன்னொன்னு அரசியல்வாதிகள், இன்னொன்னு அதிகார வர்க்கம். இந்த 30 சக்திகள் அடிக்கிற கூட்டு கொள்ளையால பாதிக்கப்பட்ட இந்த பயனாளிகளுக்கு பட்டா கிடைக்க விடாம தடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு சிறு பகுதியில குடிசை மாற்று வாரியத்திலிருந்து வீடு கட்டி அதை விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் முறையை அவங்க உருவாக்குறாங்க. இது ரெண்டும் ஆபத்தானது. 600க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு கொடுத்த அந்த பட்டாவை உடனடியாக அந்த பயனாளிகளுக்கு அளந்துவிட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. அதாவது விக்ரம், இந்த நரிமேடு பகுதியில் வந்து கூழாங்கல் வந்து அதிகமா இருக்கு. இந்த கூழாங்கல் எடுப்பதற்காக, கிராவல் மண் எடுப்பதற்காகவும் ஒப்பந்தக்காரர்களுடன் இணைந்து அதிகாரிகள் வந்து திட்டமிட்டு இதுக்கான இந்த காரணத்தினாலேயே தங்களுக்கு வந்து பட்டா அளந்து கொடுக்க மறுப்பதாக குற்றம் சாட்டுறாங்க. விக்ரம், சுந்தர் சொன்ன மாதிரி இந்த கூழாங்கல் எடுக்கிறதும் வேறு பல காரணங்களுக்காக அரசு இந்த நிலங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார் சுந்தர். சார், நான் கேட்கிறேன், இப்ப அரசுக்கு உதவி இல்லாத அல்லது அரசுக்கு பயன்படாத நிலத்தை தான் வந்து மக்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கறதாக சொல்றாங்க. இப்ப அரசுக்கு இதுல தேவை இருக்கிறது இல்லையா? அரசுக்கு பயன்படக்கூடிய சொன்னா எல்லா சட்ட விதியும் மீறி சுப்ரீம் கோர்ட் வந்து நீர்நிலைகளை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும். ஆனா பல கலெக்டர் ஆபீஸ், பல மதுரை ஹைகோர்ட்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு போட்டுக்குவாங்க. அது பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்க எல்லாத்தையும் இது பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு அந்த சட்டம் கொடுக்க வராது. ஆனா ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும் அவங்களுக்கு எவ்வளவு சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் அந்த சட்டங்கள் ஜனங்களை சென்றடையாது. உதாரணமா சொல்ல போனா 1991 உணவு உரிமைக்கான ஒரு கேஸ் என்பது சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. இது வரைக்கும் ஒரு 8-9 இடைக்கால தீர்ப்புகள் என்பது அளிக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 படி வாழ்வது அடிப்படை உரிமை என்றால் எப்படி மனிதன் வாழ, உணவு, உடை, இருப்பிடம், இது 3 தான் அடிப்படையா இருக்கு. அப்ப இருப்பிடம் என்பது ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கிறது. ஆனா இந்த அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு விருப்பம் கிடையாது. உதாரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு ஸ்லம் ஏரியா
அது மேம்படுத்துதல், அதை வந்து காலி செய்தல் என்பதற்கான ஒரு சட்டம் 1971 கொண்டு வரப்பட்டது. 43 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 43 வருஷத்துல இந்த ஸ்லம் ஒழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? ஸ்லம்னு சொன்னா அவங்க சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் வாழ்வதற்கு லாயக்கற்ற பகுதி ஸ்லம். அதுதான் சட்டத்துல சொல்றோம். அங்க எந்த விதமான சுகாதார கேடுகள் உள்ள இடம், எந்த அடிப்படை வசதியும் இல்லாத இடம். எனவே அந்த அவர்களை வாழ வைக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல அந்த ஸ்லம்ல வந்து அதாவது அரசாங்கம் கணக்கெடுத்த இது, அரசாங்கம் அங்கீகரித்தது, அரசாங்கம் அடையாளம் கண்டது, இதெல்லாம் சேர்த்துதான். ஒண்ணு அது வந்து அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இந்த 3 வகையில வச்சிருக்காங்க ஸ்லம்மே. ஒண்ணு அரசாங்கம் அதை ஏற்கிறது, ரெகனைஸ் பண்றது. அடுத்து வந்து அடையாளம் காண்பது. இந்த இப்படி வந்து ஒரு 3 வகையில வச்சு கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல இது அரசாங்கத்துடைய கணக்கில் இல்லாத ஸ்லம் நிறைய. இப்ப இதே தமிழ்நாட்டில் தான் யானைக்கு சரணாலயம் உண்டு, புலிக்கு சரணாலயம் உண்டு, அணிலுக்கு சரணாலயம் உண்டு. ஆனா மனிதனுக்கு மட்டும் எந்த சரணாலயமும் கிடையாது. இல்ல, வசிப்பிடம் என்பது ஒரு அடிப்படை உரிமையா சொன்னீங்க. இது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல மாறி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் சொல்லிருக்காங்க. இல்ல, நர்மதா தீர்ப்புல கூட பல தீர்ப்புகள்ல சொல்லிருக்காங்க. ஆனா அதை செய்வதற்கான ஒரு உறுதி இந்த அரசாங்கத்திடம் கிடையாது. உச்சநீதிமன்றமே மாறுபடுது. உச்சநீதிமன்றமே அடிப்படை உரிமை அவங்க சொல்லிட்ட பிறகு நர்மதா தீர்ப்புல அந்த டேம் கட்டுவதற்காக அந்த மக்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. வெளியேற்றப்பட வேண்டும் சொல்லக்கூடிய அதே இதுல வந்து அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், மறுவாழ்வுக்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பது சேர்த்து வருது. இந்த இடம் வந்து அவசிய தேவை. இதனால நாங்க வந்து அரசாங்கம் பொது திட்ட நோக்கத்துக்காக தேவைப்படுதுன்னா இதை எடுக்கக்கூடிய அதே நேரத்தில் மாற்றுக்கும் மறுவாழ்வுக்கும் உரிய ஏற்பாடு என்பது ஏற்கனவே வந்து கவர்மெண்டினுடைய கொள்கையிலும் இருக்குது, அது சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு. ஆனா இது எதையுமே இங்க அமலாக்க போறது கிடையாது. ஏன்னா அமலாக்கக்கூடிய அரசுகள் வந்து இல்ல. உதாரணமா நீங்க சொல்ல போனீங்கன்னா நிலச்சீர்திருத்த சட்டம் 61 கொண்டு வரப்பட்டது. இப்ப கிட்டத்தட்ட 53 வருஷம் ஆயிப்போச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு எடுத்திருக்காங்க நிலம்? ஆனா கொண்டு வரும்போது 20 லட்சம் ஏக்கர் உபரி கிடைக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டு 1,90,000 ஏக்கர் தான். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம் ஏக்கர் தரிசு நிலம் இருக்கிறது. இதை வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு திமுக ஆட்சியில் சொன்னாங்க. கையளவு நிலம் இருந்தாலும் கொடுக்கணும். அவங்க கொடுத்தது மொத்தமே 2 லட்சம் ஏக்கர் தான், 5 லட்சத்துல. அப்ப இப்ப 50 லட்சத்துல கொடுத்தது 2 லட்சம் தான். அப்ப அடிப்படையான இந்த வசதியை கொடுக்கணும்னு சொன்னா ஒண்ணும் முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா 1892 வருஷம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்பட்டு தலித்துகளுக்கு கொடுக்கப்பட்டது 2.5 லட்சம் ஏக்கர். அந்த 2.5 லட்சம் ஏக்கர் எங்க இருக்குன்னு இன்னி வரைக்கும் தெரியல. ஆனா நீதிமன்றங்களை நாட முடியாது. நீதிமன்றங்கள் பல உத்தரவுகளை போட்டாச்சு. அந்த உத்தரவு பூரா தூக்கி போட்டான். மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து உத்தரவுலாம் போட்டாங்க. அந்த டிசி லேண்ட தலித்துகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனா ஒன்னும் அமலம். ஏன்னா அதை வைத்திருப்பவர்கள் பூரா இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அதிகார வர்க்கத்தினரும் ஆளுங்கட்சியும். தொடர்ந்து பேசலாம் திருமணி. புதுக்கோட்டை இந்த பிரச்சனையில இது மாதிரி என்ன வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, அந்த வழக்கினுடைய நிலை என்ன? சுந்தர். கண்டிப்பா இருக்கிறோம். இந்த அதிகாரிகளை வந்து அலட்சிய போக்கை கண்டித்து வந்து புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு சிலர் வந்து வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. இந்த வழக்கினுடைய நிலையத்தை தற்போது என்ன வழக்கு தொடர்ந்தாங்களா இல்லையாங்கிறத ஒரு சர்ச்சையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேள்விப்படுறோம். இது குறித்து நம்மளிடம் அவர்கிட்ட இந்த பிரச்சனையை தொடர்பு அரசு அதிகாரிகளை தொடர்பு கேட்ட போது ஒரு சில பேர் இதுக்கு வந்து வழக்கு தொடர்ந்திருக்காங்க, அதனாலேயே நாங்க வந்து காலதாமம் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இது உண்மையா? அதெல்லாம் உண்மையான பதில் கிடையாது. மலுப்புறது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இதை மோசடி, இந்த இடத்த மோசடி பண்ணி எப்படி வியாபாரத்துக்கு ஆகணும். முதல்ல மாவட்ட செயலாளர் தோழர் சொன்னது மாதிரி கூழாங்கற்கள் அதிகமா உள்ளது. அவங்க சொன்னதுதான் அதுல நடந்து இந்த பழைய பட்டா கொடுத்து, அதுவும் ஒரு நீதிபதி தலைமையில பட்டா கொடுத்ததே மாத்திட்டு இது இப்ப மறு விற்பனைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. தோழர் சொன்னது மாதிரி முத்தரப்பிலும் அதிகாரிகள் வியாபாரிகள் இப்படி முத்தரப்புல இதை வந்து பங்கு போட்டு இந்த கொடுத்த பட்டாவை எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணி இதை செய்யணுங்கிறதுல அவங்க ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது தொடர்பா வந்து தொடர்ந்து நீங்க என்னென்ன போராட்டங்களை நீங்க நடத்திருக்கீங்க? அதாவது வீட்டு வசதித்துறை அமைச்சர் ரகுபதி தலைமையில கொடுத்ததுல
தொடர்ந்து 2008 16-12 ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 14/2/2014 கொடுக்கப்பட்ட இடத்தில் கொட்டகை அமைச்சு 3 நாள் குடியிருந்ததை மறுபடி காவல்துறை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அடிச்சு அதை விரட்டி இருக்காங்க. பிறகு ஆர்டிஓ தலைமையில 19/2 அன்று அனைத்து பட்டா நகலையும் கொடுக்குமாறு உத்தரவிட்டார். அதுக்கும் 155 மேற்பட்ட பட்டாக்களை வட்டியாச்சரம் கொடுத்து கணக்கில் ஏற்றியதாக கூறியுள்ளார். அதன் பின் மாவட்ட செயலாளர் திரு என் செல்லத்துக்கு 10/6/2014 வட்டாட்சியாளர் ஒரு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தொடர்ந்து போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை அரசாங்கம் அளந்து ஒப்படைக்கவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. பாத்தீங்கன்னா இப்ப சார் தொடர்ந்து நீங்க என்னென்ன நடவடிக்கைகள் இப்ப பட்டா வச்சிருக்காங்க, சர்வே அளந்து கொடுக்காம வச்சிருக்காங்க, இடமும் இருக்கு. இதற்கு பின்னால் என்னென்ன நடவடிக்கைகள் நீங்க எடுக்கிறதா இருக்கு? 96 இருந்து இந்த பட்டாவுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருந்த தோழர் பாலபாரதி தலைமையில புதுக்கோட்டை ஆர்டிஓ ஆபீஸுக்கு முன்னாடி மனு கொடுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அப்ப மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் என்ன சொன்னாருன்னாக்கா, உடனடியா உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பட்டா கிடைக்கலைங்கிறதுக்காண்டி தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். முதலமைச்சர்கிட்ட கொண்டு போனதற்கு பிறகு எந்த நியாயமும் கிடைக்கல. ஆகவே தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், மறியல் எல்லாம் நடத்தி பிரச்சனை தீரல என்பதற்காக அந்த பயனாளிகள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே, பட்டா கிடைத்த பகுதியிலேயே குடியேறுவது என்று முடிவெடுத்து இங்க கொட்டகை போட்டோம். நாங்க கொட்டகை போட்டு பயனாளிகளுக்கு கொடுக்கிற போது வேறு சில நபர்களை கொண்டாந்து ஒரு 400க்கும் மேற்பட்டவர்களை கொண்டாந்து கொட்டகை போட வச்சு ஒரு பெரும் கலவரத்தை உருவாக்குவதற்கு ஆட்சியாளர்களே முயற்சி பண்ணாங்க. அவங்க பண்ண அந்த முயற்சியை முறியடிக்கணும்னா வேறு வழியே இல்லைன்னு சொல்லி கொட்டாயை எல்லாரும் பிரிச்சுட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்தை அவங்க உருவாக்கிட்டாங்க. இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது. நிச்சயமாக இந்த இடத்தை இன்னும் ஓராண்டுகளுக்குள்ள வேறு சில நபர்களுக்கு அவங்க விற்பனை செய்வதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழக அரசு உடனடியாக தடுக்கணும். ஏற்கனவே 600க்கும் மேற்பட்ட பயனாளிகள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க, சாதாரண கூலி தொழிலாளிகள், ரோட்டு ஓரத்தில் இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவங்க. ஆகவே அவர்களுக்கெல்லாம் சொந்த வீடே கிடையாத இந்த பயனாளிகள் 600க்கும் மேற்பட்டவர்கள் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டை அளந்து கொடுக்கலன்னு சொன்னா மீண்டும் குடியேறும் போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். நிச்சயமாக விக்ரம், இது உடனடியாக தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு கொடுத்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இன்று சூடு பிடிப்பதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், தமிழ்நாட்டு சட்டப்பேரவையின் உறுப்பினர் திரு லாசர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், இந்த பிரச்சனை குறித்து புதுக்கோட்டை பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த வீட்டுமனை பட்டா, இலவச வீட்டுமனை பட்டாவில் இருக்கக்கூடிய குளறுபடிகளாக இருக்கட்டும், இது பற்றியெல்லாம் சட்டப்பேரவையில் அவர் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை, கவன ஈர்ப்பாக ஒன்று கொண்டு வந்தார். அதற்கு அமைச்சர் கூட பதிலளித்திருக்கிறார். அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு லாசர் என்ன சொல்கிறார் உங்கள் பார்வைக்கு? தமிழ்நாட்டில் குடிமனை பட்டா பிரச்சனை சமீப ஒரு 10 ஆண்டு காலமாக தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஒரு 40-45 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் தாங்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களுக்கு குடிமனை இல்லை, பட்டா வேண்டும் என்று கோரி அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குடியிருக்கக்கூடிய இடங்கள் நத்தம்புறம்போக்காக இருந்தால் மட்டும்தான் பட்டா போட்டு கொடுப்பது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறையாக உள்ளது. ஆனால் தமிழகத்தில் நத்தம்புறம்போக்கு அல்லாமல் குதிர்புறம்போக்கு, களம்புறம்போக்கு, பாதை புறம்போக்கு, இதுபோன்று இருக்கக்கூடிய கரட்டு புறம்போக்கு என்கிற ரெவென்யூ புறம்போக்கு என்கிற தன்மையில் இதுபோன்ற இடங்களில் தான் லட்சக்கணக்கான மக்கள் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக வீடு கட்டி குடியிருந்து வருகிறார்கள். இவைகளெல்லாம் வகை மாற்றம் செய்து நத்தம் தரிசு என்று அறிவிக்கப்பட்டால் மட்டும்தான் அவர்களுக்கு பட்டா கிடைக்கும். ஆனால் அரசு அந்த பணியை செய்யாமல் நத்தம் புறம்போக்கில் இருப்பவர்களுக்கு மட்டும் கொடுத்து வருவதனால் தமிழ்நாட்டில் இது ஒரு தொடர் பிரச்சனையாக இருந்து வருகிறது. நீர்பிடிப்பு இல்லாத வேற பகுதிகளில் தகுதியான இடங்கள் இருக்கிறது, அந்த இடங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்கிற பொழுது அரசு அதற்குரிய கவனம், அதற்கான அக்கறை, அதற்கான சிரத்தை இவைகளோடு அந்த மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று எந்த சட்டத்தை, எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை கராராக அதை உரிய முறையில் அமுல்படுத்தாதது வரை இந்த மக்களுக்கு இது ஒரு தொடர் அனுமார்வால் போல பிரச்சனை தொடருமே தவிர இது அவ்வப்பொழுது தேர்தல் நேரத்திலே ஓட்டு சேகரிப்பதற்கான ஒரு பிரச்சார கோஷமாக ஆளுகிறவர்களோ எதிர்த்தரப்பினரோ பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே தவிர்த்து மக்களுக்கு உள்ளபடியே அந்த 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் குடியிருக்கிற வீடுகளுக்கு பட்டா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை.
அரசு என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கான முனைப்பு என்பது அரசிடம் இருக்க வேண்டும் என்பதே லாசருடைய கருத்தாக இருந்தது. நம்ம புதுக்கோட்டையை தொடர்ந்து வேலூர்ல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறது? வேலூர் செய்தியாளர் காண்டீபன் தரும் தகவல்களை பொது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த வீரபத்திரபுரம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததியார் சமூகத்திற்கு 2001 சுமார் 86 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2012ஆம் ஆண்டு வரை அவங்களால அந்த பகுதியில் குடியேற முடியவில்லை. காரணம் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. உயர்தட்டு சமூகத்தினர் அந்த இடத்துல வழக்கு தொடர்ந்தனால யாருமே குடியேற முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2012 உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு தானாக முன் அவர்களுக்கு இடத்தை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. 2 ஆண்டு காலமாக அரசு எந்தவித செயல்பாடும் செய்யாத காரணத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த மாதம் தாங்களாகவே சென்று நிலத்தை பிரித்து அளந்து எடுத்துக் கொள்வது என முயற்சி செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்த ஆர்டிஓ சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி 3 மாதத்திற்குள் உங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அதே போல காவேரிப்பாக்கம் அடுத்த களத்தூர் பகுதியில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் சுமார் 90க்கும் மேற்பட்டோர் இதுவரைக்கும் அந்த பகுதியில் குடியேற முடியாம அவசப்பட்டு இருக்கிறதா அவங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குடியாத்தம் அடுத்த சேம்பள்ளி மற்றும் தாழையாத்தம் உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சுமார் 150க்கும் மேற்பட்டோருக்கு பட்டா வழங்கப்பட்டு இதுவரை அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அளந்த நிலத்தை அளந்து வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார்கள். இதுல கூடுதலா ஒரு அவலமான ஒரு விஷயம் என்னவென்றால், தற்போது வேலூர் மாநகராட்சியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் விருப்பாட்சிபுரம் என்ற பகுதி 15 ஆண்டுகளுக்கு முன்பு பஞ்சாயத்தாக இருந்தது. அப்பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் 3 சென்ட் நிலத்தை பட்டா வழங்கப்பட்டது. தற்போது அந்த பகுதி மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறது. ஆனால் இன்று வரை அந்த பகுதியை சர்வேயர்கள் அளந்து கொடுக்கப்படவில்லை. எதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்களாக இருக்கிறார்கள். அதாவது அடிப்படை வசதிகள் இல்லாத மக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் தற்போது அரசு அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வேலூரை தொடர்ந்து பொதுக்கூட்டைக்கு மீண்டும் செல்லலாம். சுந்தர், உங்ககிட்ட மீண்டும் வர, இப்ப மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, அதாவது பட்டா இருக்குது, நிலம் இல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்குது? மக்கள் பேசுவாங்களா? சுந்தர். கண்டிப்பா இருக்கிறோம். நம்ம விட ஒரு மூதாட்டி பெண்மணி ஒருத்தர் இருக்காங்க, அவர்கிட்ட கேட்போம். மேலும் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு நீங்க பட்ட அரசு பட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு மனநிலை நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு இருக்கு, கிடைக்க போதுங்கிற ஒரு மகிழ்ச்சியில இருந்தீங்க. இப்போ அந்த பட்டா வச்சு கொடுத்துருக்காங்க, ஆனா மன இன்னும் கொடுக்காம இருக்காங்க. இது உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. வீடு இல்லாம வாசல் இல்லாம நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்க அம்மாவோட இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்க எங்க அம்மாவோட இடத்த ரோடு விடுறதுக்காக இடம் கொடுத்துருக்கோம். அதுக்கு எங்களுக்கு பதிலே ஒண்ணுமே அளிக்கல. அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். இதுக்கு இந்த இடத்த தரோம்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் வாக்கு வரல. அது நீங்க தான் பார்த்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும். சார், இப்ப உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? முன்னாடி பட்டா கொடுத்தபோது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. இப்ப பட்டா கொடுத்தனால சர்வே அளந்து கொடுக்க மாட்டேங்க. இப்போ உங்களுடைய மனநிலை ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வீடு வாசல் இல்லாம ரொம்ப அவதிப்பட்டு தொழிலுக்கு போக முடியாம அப்படியே ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சுன்னா பெரிய ஒரு பாக்கியமா இருக்கும். இப்ப நீங்க சொந்த வாடகை வீட்டுல இருக்கீங்க. நீங்க எந்த மாதிரி வீட்டுல நீங்க இப்ப வசிச்சுட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு கொட்டாய் வீட்டுல வசிச்சுட்டு இருக்கோம். இடம் கிடைக்குன்னு ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கோம். கிடைக்குமான்னு தெரியல. அது அம்மாவை தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. கண்டிப்பா தற்போது நம்மிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியை சேர்ந்த விடுதலை போராட்டம் நம்மிடம் கேட்போம். சார், இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன? ஒரு சில பேருக்கு பட்டா கொடுத்துட்டு இப்ப நரிபேடு பகுதியை சேர்ந்தவங்க பட்டா வச்சிருக்காங்க, வீட்டுமனை அளந்து கொடுக்கல. இன்னும் சில பேருக்கு குடியிருக்கவங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்காத சூழ்நிலை உருவாகி இருக்கு. அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து? இங்க இந்த பகுதியில 3 வகையான கோரிக்கைகள் இருக்கு. ஒன்று இப்ப ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொடர்கள் சொன்னது போல கொடுக்கப்பட்ட வீட்டுமனை இந்த பட்டாவுக்கு வாங்கினவங்க குடியமர்த்தப்படணும், அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை இருக்கு. அதே போல கிட்டத்தட்ட 1977ஆம் ஆண்டு நான் இந்த பகுதிக்கு குடி வந்தேன். 1977னா 35 வருஷத்துக்கு முன்னாடி, 36 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 14 வயசுல இங்க வந்தேன். இப்ப எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இந்த பகுதியில தொடர்ந்து இந்த பட்டாவுக்காக முதல்ல நாங்க இந்த புறம்போக்குல குடியேறணும். அதுக்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு வடிவங்கள்ல போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது குடியிருக்க வீட்டு மனைக்கு பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வீட்டுமனை இல்லாதவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டுமனை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே போல பட்டா வழங்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்துல அவங்க குடியமர்த்ததுக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 3 வகையான கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட இந்த போராட்டம் பாத்தீங்கன்னா 36 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இந்த 36 ஆண்டு போராட்டத்துல
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி போராடிட்டு இருக்க ஒரு பகுதி மக்களுக்காக, அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் போராட்டம் நடந்துச்சு, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் போராட்டம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா 2010 கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இந்த பகுதி மக்கள், அதாவது இந்த பகுதி வந்து முதல்ல புதுக்கோட்டை ஊராட்சியா இருந்துச்சு. 3 ஆண்டுகளுக்கு முன்னால்தான் புதுக்கோட்டை நகராட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து ஒரு 3 வார்டு இந்த பகுதியில் இருக்கு. 1, 2, 3. இந்த 3 நகராட்சி வார்டுகளும் ஏற்கனவே புதுக்கோட்டை ஊராட்சியா இருந்த பகுதிகள். இந்த பகுதியில தான் வந்து புறம்போக்கு பகுதி அதிகமா இருக்குது. பட்டா இல்லாத மக்கள் இங்க தான் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பகுதி மக்களுக்காக தான் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பா நாங்க வந்து 30 வருஷமா வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இந்த போராட்டத்துல அரசாங்கம் வந்து போராட்டம் நடக்கும் பொழுது அந்த போராட்டத்தை வந்து சமரசம் பண்ணி வாக்குறுதி கொடுக்கறது அப்படிங்கறதும், வாக்குறுதி கொடுத்த நம்பி வந்து மக்கள் போராட்டத்தை கைவிடுறது அப்படிங்கறதும் தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு. ஆனால் இன்று வரலையும் பட்டா வழங்கப்படல, வீட்டு மனையும் ஒதுக்கி கொடுக்கப்படல. 2010 500க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஏரியாவில் வந்து பட்டினி போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. 750க்கும் மேற்பட்ட மனுக்களை வந்து அந்த நேரத்தில் வந்து தாசில்தார் வந்து ஜானகியம்மா வந்து வாங்கினாங்க. அந்த வாங்கப்பட்ட மனுக்கள் எல்லாமே கம்ப்யூட்டர்ல ஏற்றப்பட்டுச்சு. இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு போயிடும். கண்டிப்பா இந்த முறை வந்து உங்களோட பிரச்சனைக்கு வந்து நான் தீர்வு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தா அவங்க வந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. தாலுகா ஆஃபீஸ்ல போய் கேட்டப்ப என்ன சொன்னாங்க கேட்டா, அவங்களுடைய பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்திருந்தோம், அதுல போட்டோ ஒட்டி கொடுத்திருந்தோம், ஐடென்டிட்டிக்காக வந்து எல்லா ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லா செராக்ஸ் காப்பியும் வந்து கொடுத்திருந்தோம். ஒவ்வொரு பயனாளியும் அந்த மாதிரியான மனு வந்து கொடுத்திருந்தாங்க. 750க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து தாசில்தார் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல ஏத்தியாச்சு. ஆர்டிஓ ஆஃபீஸ் போயிருச்சுன்னு சொன்னாங்க, விசாரணை நடக்கும்னு சொன்னாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் கேட்டா ஆர்டிஓக்கு வரலங்கிறாங்க. இதுல யார் சொல்றது உண்மை அப்படிங்கிறது கேள்வியா இருக்குது. 2 பேருமே அரசு அதிகாரிகள், ஒருத்தர் தாசில்தார், இன்னொருத்தர் வந்து ஆர்டிஓ. இப்போ வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல கேட்டோம்னா இங்க பேப்பர்லாம் இல்ல, உங்க மனுக்கள் எல்லாம் இல்லங்கிறாங்க. இன்னொரு பக்கம் போய் கேட்டோம்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்து இங்க வரலங்கிறாங்க. இங்கேயும் இல்ல அங்கேயும் இல்லைன்னு சொன்னா 750 பேர் போராட்டம் நடத்தி, பட்டினி போராட்டம் நடத்தி கொடுக்கப்பட்ட அந்த மனுக்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? அரசு அதிகாரி கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும் சொன்னா அது சட்டப்படி குற்றமா இல்லையா? இதன் மீது என்ன நடவடிக்கை? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் உண்மையிலேயே பயன்பெறுவதற்கு மாநில அரசாங்கம், தமிழக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கறது தான் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்க கேள்வியா முன்வைக்கிறோம். பட்டா கொடுக்கறவங்க ஒரு சில பேர் வந்து தவறான முறையில் வந்து பட்டா வாங்கியிருக்காங்க ஒரு குற்றச்சாட்டு வந்து தமிழ் அரசு அதிகாரிகள் வந்து வைக்கிறாங்க. காலைல பேசும்போது அரசு அதிகாரிகள் பாதி பேர் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து ஏழைகள் சொல்லி வீட்டுமனை பட்டா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வந்து சொல்றாங்க. அது அந்த குற்றச்சாட்டு உண்மையா? அது சம்பந்தமா இல்ல, இப்ப இதுல வந்து பயனாளிகள் வந்து உண்மையானவர்களா இல்லையா அப்படிங்கறத விசாரிக்கிறதுங்கிறது ஒரு முறை இருக்கு. அப்படி ஒரு நடைமுறை வந்து அரசு அதிகாரி வச்சிருக்காங்க, விசாரிக்கிறாங்கிறது உண்மை. அந்த விசாரணையில என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உண்மையான பயனாளிகள் இல்லன்னு சொல்லி அரசு அதிகாரிகள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துறாங்க அரசாங்கத்துக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா போலித்தனமானவர்களுக்கு வந்து இவங்க உண்மையானவங்க சொல்லி அரசு அதிகாரிகள் வந்து சான்றளிக்கிறதுங்கிறதும், அவர்களுக்கு வந்து பயன் வந்து அரசுடைய சலுகைகள் அல்லது பட்டா, வீட்டுமனை கிடைக்கிறது அப்படிங்கிறது, வீடுகள் கிடைக்கிறது அப்படிங்கிறதும் நடைமுறையில் நடந்துட்டு இருக்குது. அப்ப உண்மையிலேயே வந்து அரசாங்கத்தை ஏமாற்றுவது வந்து அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தானே ஒழிய மக்கள் ஏமாத்தல. மக்கள்ல யாராவது ஒரு சில அந்த மாதிரி தவறுகளை வந்து செய்யலாம். அந்த மாதிரி செய்யறவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், அது வேற விஷயம். விசாரிச்சு வந்து அவங்களுக்கு கிடையாது, சலுகை கிடையாது அறிவிக்கட்டும், அல்லது ஒரே தவறுதலா கொடுத்திருந்தா அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிட்டோம். ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டா, அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இதுவரையிலும் வந்து இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு நான் வந்து 35 வருஷத்துல 7 சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்தாச்சு, 7 அமைச்சர்களை பார்த்தாச்சு, 7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தாச்சு. இவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஏன் நிறைவேற்றல? எப்போ வேணா சொல்ல, ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிங்கிறது புதுக்கோட்டை நகரத்துல நரிமேடு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு பட்டா கொடுப்போம், வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, வாங்கி ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இன்னும் வரலையும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல. மக்களுக்கு பதில் சொல்றதுக்கு நேர்மையாவோ, நாணயமாவோ, உண்மையாகவோ, விசுவாசமாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இல்ல, அரசு அதிகாரிகளும் இல்ல. இதை கேட்கறதுக்கு நாதியற்றவர்களாக மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும். இப்போ வந்து தம்முடைய வந்து புதுக்கோட்டையில வந்து நரிமேடு பகுதியில வந்து அரசு அதிகாரிகள் தான் இதுக்கு முழு காரணம், அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் தான் முழு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இருக்கிறோம். அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சார், நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு திட்டத்துக்கு இப்போ இந்த புதுக்கோட்டை கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிராவல் மண் இருக்கு, கூழாங்கல் இருக்கு, அதனால மக்கள் அரசு வந்து வேற ஒரு திட்டத்துக்காக அதை பயன்படுத்த போவதாக மக்கள் வந்து ஒரு அனுமானத்துல சொல்றாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ரூமர் பரவி இருக்கு, அதனால அவங்க போய் குடிசைகளை போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரிப்போர்ட்டர் சொன்னார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அரசு ஒரு பட்டா வழங்குவதற்காக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம், ஒதுக்கப்பட்ட நிலத்தை மற்றொரு திட்டத்திற்காக பயன்படுத்தலாமா? அது எந்த திட்டமும் கிடையாது. அரசாங்கம் போய் கூழாங்கல் வியாபாரம் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அது பூரா வந்து அதிகாரிகளும் ஆளுங்கட்சி சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம். பட்டா ஏதோ வந்து பொய்யானவங்களாம் வாங்கிக்கிறாங்கன்றாங்க. மனு கொடுத்தா அப்படியே எல்லாருக்கும் வந்து பட்டா வாரி கொடுத்தது கிடையாது. முறையான விசாரணை நடத்தி, விஓ விசாரணை நடத்தி, ஆர்ஐ விசாரணை நடத்தி, அதுக்கு மேல தேவைப்பட்ட தாசில்தார் விசாரணை நடத்தி,
அப்புறமேட்டு தான் பட்டா கொடுக்குறாங்க. இதுல வந்து பொய்யானது சிலது வந்ததுன்னு சொன்னா அதிகாரிகள் காசு வாங்கின்னு பட்டா கொடுத்துருக்கான்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கூட இந்த பட்டா கொடுக்கறதுக்கான இந்த ஒரு முறை திட்டத்துல கிட்டத்தட்ட 7 வருஷம் இருந்தது. 7 வருஷத்துல எங்கெங்க தகராறு பண்ணி சண்டை போட்டோமோ அங்கதான் பட்டா வாங்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கத்துல அவன் காசு வாங்கின்னு கொஞ்சம் பேர் பட்டா கொடுத்துருக்கான், அதுவும் நடந்தது. இப்ப அதிமுக ஆட்சியில 30/9/2013 வந்து அந்த திட்டம் முடிஞ்சு போச்சு. இதை நீடிக்க வேண்டும் என்று பல போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், இன்னும் தொடர்ந்து நடத்துவோம். இந்த 30/9/2013 நீடிச்ச கதை ஒரு மிகப்பெரிய கதை. 27/13/2013 வந்து ஒரு ஜியோ போடுறாங்க. இந்த திட்டம் என்னைக்கு முடியும் சொன்னா 31/3/2013. 31/3/2013 முடியறதுக்கு இவங்க ஜியோ போடுறது 27/3. இது வந்து 30ஆம் தேதி சனிக்கிழமை, 31 ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை போடுறாங்க. போட்டது அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போறதுக்குள்ள ஸ்கீம் முடிஞ்சு போச்சு. பிறகு என்னங்க இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்ணிருக்கணும், ஜனங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காக ஒரு ஜியோ போட்டீங்களான்னு கேட்ட பிறகுதான், பிறகு அதுக்காக தகராறு பண்ண பிறகுதான் 23/5 ஒரு ஜியோ போட்டு 30/9 வரை முடிச்சிட்டாங்க. இப்ப இந்த ஜியோ வந்து நடைமுறைப்படுத்துறதுக்குள்ளேயே அதிகாரிகள் கிட்ட எல்லாம் வந்து இந்த ஃபைல் எல்லாம் வந்து போகாது. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கலெக்டர் ஆபீஸிலும், ஒவ்வொரு ஆர்டிஓ ஆபீஸிலும், ஒவ்வொரு தாசில்தார் ஆபீஸிலும் பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் பட்டா கேட்டு இருக்குது. அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு இதற்கு காரணம். பல்லாயிரக்கணக்கான மனுக்கள் பட்டா கேட்டு இன்னும் அலுவலகத்திலும் இருக்கிறதா? தமிழ்நாடு முழுவதும் நிலவக்கூடிய பட்டா குழப்பம் பற்றி தான் இன்றைய உள்ளது உள்ள நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அரங்கத்தில் நம்மோடு திரு ஜி மணி இருக்கிறார். அவரிடம் மீண்டும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் சார். அதாவது இப்ப இந்த பட்டா வந்து மக்கள் ஏமாற்றவில்லை, மக்கள் அதாவது ஏமாற்றி அபகரிக்கல புறம்போக்கு நிலத்தை அப்படின்னு சொல்றீங்க. அப்படி தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க எந்த ஒரு அரசு புறம்போக்கு நிலமும் அப்படி அபகரிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? மக்கள் ஏமாற்றி பெறலன்னு சொல்றீங்களா? சாதாரண மக்கள் தங்கள் குடியிருப்புக்காக பெறக்கூடியதுல முறையாக மனு செய்து அதிகாரிகள் விசாரணை செய்த பிறகுதான் பட்டா என்பது வழங்கப்படும். ஆனால் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் புறம்போக்குகள் வசதி படைத்தவர்கள் ஆக்கிரமிப்பில் இன்னைக்கும் இருக்கிறது. இது வந்து வருவாய் நிலையாணைக்கு விரோதமானது. ஆனா அதை வந்து அமுலாக்கிறதுக்கு அதிகாரிகள் தயாரா இல்லை. ஏன்னா எல்லாம் கூட்டு கொள்ளையாது. அதிகாரிகளும் ஆளுங்கட்சியை சேர்ந்து வந்து கூழாங்கல் திருடுற மாதிரி வந்து அவன் என்ன எதிர்பார்க்கறானா, இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு 1000 ரூபாய் மதிப்புள்ள, இவ்வளவு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டு மனை நம்ம கொடுக்கறோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது தான் பாக்கலாம். இது 2 தரப்பில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அரசாங்கம் நிலம் கொடுக்க முடியுமா? முடியும். எப்படி முடியும்? நிலம் இருக்கிறது கொடுப்பதற்கு. நிலம் இல்லாத இடங்களில் அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுக்க வேண்டியது அரசு. இப்ப வந்து இந்திரா குடியிருப்பு திட்டமா இருக்கட்டும், பசுமை வீடுகள் திட்டமா இருக்கட்டும், அரசனுடைய திட்டத்தை நீங்க பெற வேண்டும்னா பட்டா தேவை. அது இல்லாதப்ப எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு வந்து அரசாங்கத்தினுடைய விவரம் என்ன, 2011 சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் 53% குடும்பங்கள் 10க்கு 10 ஒரு அறைக்குள்ளதான் வாழ்ந்து இருக்கிறோம். இதுல குடும்பம் நடத்துறான், இதுல எல்லாரும் நடக்குது. இதுல வந்து 2 ஜோடி குடும்பம் நடத்துறாங்க, இதுல 3 ஜோடி குடும்பம் நடத்துறாங்க. இதான் இன்னைக்கு இருக்கும் நிலைமை. ஒன்னும் பெரிய அளவுக்கு ஒன்னும் ஜனங்க ஒன்னும் பெரிய வந்து மாட மாளிகையில வாழல. அதே 2011 சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 15% குடும்பங்கள் தான் மின்சாரம், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிப்பறை வசதியோடு வாழ்கிறார்கள் சொல்றோம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை நிலைமை. நாங்க வந்து ஒரு குடும்பத்திலே வந்து ஒரு அறைக்குள்ளே 2 ஜோடி இருக்கும்போது ஏதேனும் புறம்போக்கு இடம் அங்க போய் ஒரு குடிசை போட்டு வாழ்வோன்னு அவனை வந்து மாளிகை கட்டல, ஒரு 10க்கு 10 குடிசை கட்ட போறோம், அதுல வாங்குவாங்க. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 4 சென்ட் இடம்லாம் கிடையாது கிராமங்கள்ல, 3 சென்ட் தான். முதல்ல 4 சென்ட் கொடுத்தாங்க. 2013 போட்ட ஜீவோவில், இப்ப அதிமுக ஆட்சியில போட்ட ஜீவோவில் 4 சென்ட் 3 சென்ட் ஆக்கிட்டாங்க. நகராட்சிகள்ல 1.5 சென்ட், மாநகராட்சியில 1 சென்ட் ஆக்கிட்டாங்க. சரி, அதிகாரி கிடைச்சா பரவாயில்ல, அது கிடைச்சா கூட அவங்க வந்து வாழ்வதற்கு தயாரா இருக்காங்க. அப்ப இந்த மக்களுக்கு இது கிடைக்காத போது வசதி படைத்தவர்கள் கையில மட்டும் எப்படி புறம்போக்கு மாட்டுது, கம்பெனிகளுக்கு எப்படி வந்து புறம்போக்கு மாட்டுது, அரசு நிலம் ஆர்ஜிதம் பண்ணி கொடுக்கும் போது மாட்டுது இல்லையா? இதே வந்து சென்னைக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கு 60 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்துக்குது. வாடகை எவ்வளவு தெரியுங்களா? மாசத்துக்கு 1000 ரூபாய் வாடகை, 60 ஏக்கருக்கு. தொடர்ந்து பேசலாம். புதுக்கோட்டை செய்தியாளர்கள் மீண்டும் செல்லலாம். சுந்தர், இந்த மக்களுடைய கோரிக்கை, அங்க பாதிக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது சுந்தர்?
கண்டிப்பா இருக்கிறேன். இப்போ தற்போது நம்மளிடம் வந்து புதுக்கோட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் உள்ளார். அவரு இந்த இதுல வந்து பாதிக்கப்பட்டுள்ள அவரோட கேட்போம். சார், இந்த பிரச்சனையில வந்து நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அதாவது புதுக்கோட்டை நகரத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து வாழக்கூடிய சரிபாதி பகுதி மக்கள் அனைத்து விதமான புறம்போக்கு நிலங்களிலும் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காக நாங்கள் வந்து கடந்த காலங்களில வந்து குடியிருப்பு பாதுகாப்போர் மாநாடு வந்து ஒன்றை நடத்தினோம். அதற்கு பிறகுதான் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கொடுமை மாதிரி தமிழகத்தில பல்வேறு மாவட்டங்களிலே இந்த மாதிரியான கொடுமைகள் இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசாங்கம் உணர்ந்து பல்வேறு குடியிருப்புகள் வந்து இடிக்கப்படுவதை வந்து தடுத்து நிறுத்தினோம். அதே போல இந்த பகுதியிலே வாழக்கூடிய வந்து மக்கள் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அல்லல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசாங்கம் இதை வந்து மக்களுக்கு கையிலே கொடுக்க மறுத்துக் கொண்டிருக்கக்கூடிய செயல் என்பது மிக வேதனை அளிக்கக்கூடிய செயல். இந்த வேதனையினுடைய வெளிப்பாடை நாம் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு 10 மாதம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் நெறி கட்டிய மார்பகங்களோடு கூட அமர்ந்திருப்பேனே தவிர அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு செய்தியாக இருக்குமோ, அப்படிப்பட்ட செய்தியைத்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் பட்டா பெற்றிருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க வந்து என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சோலை வனங்களாக பூத்து குலுக்கக்கூடிய விவசாய நிலங்களை எடுத்து கூட தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் ஒரு அடி மண்ணை கூட கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்கக்கூடிய செயல் அல்ல. அனைத்தையும் இழந்த மக்களாக, வாழ்வியலுக்காக போராடக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த மண்ணை கடைசி நிமிடம் வரை பெறுவதற்கு போராடுவார்களே தவிர அரசாங்கத்தினுடைய காலடியிலே இதை கொடுத்துவிட்டு சரணடைவார்கள் என்று தமிழ்நாடு அரசாங்கம் எதிர்பார்த்தால் அது முட்டாள்தனமான முடிவாகத்தான் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசு வந்து என்ன தமிழக அரசுக்கு நீங்கள் விடுக்கும் கோரிக்கை என்ன சார் இந்த பிரச்சனையில? உடனடியாக இந்த பயனாளிகளுக்கு இடத்தை அளந்து கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு அனுமதி வழங்கணும். அதற்கு மாறாக இந்த இடத்தை தனிநபர்கள் ஆக்கிரமணம் செய்வதற்கு இங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் ஆதரவு அளிக்கிறது. பல பேர் ஆக்கிரமணமும் செஞ்சிருக்கிறாங்க. உடனடியாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படணும். உண்மையிலே இருக்கக்கூடிய அந்த பயனாளிகளுக்கு இடத்தை உடனடியாக அளந்து விடுவதற்கு தமிழக அரசு உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க வந்து இந்த பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த அரசு, தமிழக அரசு வந்து என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஐயா, 1996 எங்க கையில பட்டா கொடுத்தாங்க. ஹைகோர்ட் நீதிபதி வரப்பிரசாத் ராவ் ஐயா கையில தான் நான் அந்த பட்டாவே வாங்கினேன். அதுக்கப்புறம் 97 பாத்தீங்கன்னா நாங்க குடியேறும் போராட்டம்னு இங்க வந்து நாங்க வீடு கட்டி நாங்க குடியிருந்தோம். குடியிருக்கையில என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க வந்து உடனே நாங்க அளந்து தருவோம், நீங்க எப்படி அளந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புடுங்கி போட்டு அங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாங்க ஹைகோர்ட்ல கோர்ட்டு வாசல்ல வந்து குடியேறும் போராட்டம்னு கோர்ட்டுக்குள்ள நாங்க உள்ள போனோம். தொடர்ந்து பேசலாம் சார். மேடம், இப்ப நீங்க சொல்லுங்க, தமிழக அரசு நீங்க விடுத்த கோரிக்கைகள் என்ன? பல போராட்டங்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடத்தியிருக்கோம். இப்ப இந்த மக்களுக்கு வந்து பொதுவா இடம் பட்டா கொடுத்ததோட நிக்காம அடுத்த கட்டமா இடத்தையும் அளந்து கொடுத்து அவங்க வாழ்றதுக்கான ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். இது சம்பந்தமா அரசுக்கு நீங்க என்ன கோரிக்கை விடுக்கிறீங்க? ஒரு புறம் மக்கள் வந்து இருக்க வீடு இருந்து பட்டா இல்லாம போராடிக்கிட்டு இருக்காங்க. மறுபுறம் பட்டா இருந்தும் வீடு கட்டுறதுக்கு வழி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை நீடிக்குமானால் இதை பார்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சும்மா இருக்காது. உடனடியாக இந்த பயனாளிகளுக்கு இந்த இடத்தில் வீடு கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இது குடியமர்த்தும் போராட்டம் என்பதை அறிவித்து மக்களுக்கு அந்த வீடு கட்டும் வரை போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க அரசு கொடுக்க வேண்டிய கோரிக்கை? வாடகை வீட்டுல எங்களால இருக்க முடியலங்க ஐயா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகளா இருக்கு. அதனால எனக்கு வயசாயிருச்சு, எங்க வீட்டுக்காருக்கு வயசாயிருச்சு. 2 வீட்டுல வேலை பார்த்துட்டு என் மகன் வீட்டுல போயிருந்தா அதுகள்ட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அவங்க வாடகை வீட்டுல இருக்காங்க, எங்களுக்கு தயவு பண்ணி இந்த இடத்த அளந்து விடுங்க. கண்டிப்பா விக்ரம், இந்த தற்போது வந்து புதுக்கோட்டை மாவட்டம் அந்த நரிமேடு பகுதி மக்கள் தங்களுக்கு பட்டா கொடுத்த இடத்திலேயே இடமும் உள்ளது, இடம் இல்லை என்றால் பிரச்சனை இல்லை, இடமும் உள்ளது, அந்த இடத்தில் வந்து உடனடியாக அளந்து கொடுக்க வேண்டும் என்பதை இவருடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. இருக்கிறார். நன்றி சுந்தர். நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இறுதியாக நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இப்ப அரசு இந்த மாதிரியான பட்டா நிலங்களுக்கு பட்டா கொடுப்பதில் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, இதற்கு தீர்வாக நீங்க என்ன சொல்றீங்க? சுருக்கமா சொல்லுங்க. ஏற்கனவே வந்து ஒருமுறை திட்டம் என்பது 30/9/2013 முடிஞ்சு போச்சு. அது நீட்டிக்கப்பட வேண்டும். ஒரு கால வரையறைக்குள் இவ்வளவு பட்டா கொடுக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளுக்கு நிர்பந்தப்படுத்தி பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று தகுதியானவர்களுக்கு அந்த பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை கட்டாயம் எடுக்க வேண்டும்.
அப்படி எடுப்பதன் மூலம் மட்டும்தான் ஓரளவுக்கு குடியிருப்பு பிரச்சனை என்பது தீர்க்கப்படும். அதே போன்று நகரங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதன் மூலம் மக்களுடைய குடியிருப்பு பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியது. இப்ப அப்படின்னு சொன்னா வசதி படைத்தவர்கள் கையில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்களை எடுப்பதற்கு அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். வெறும் அதிகாரிகளை மட்டும் நம்பி பிரயோஜனம் கிடையாது. இதை மக்கள் இயக்கத்துக்கும் அதுக்கு வாய்ப்பு என்பது அளித்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுல உடனடியாக நடவடிக்கை எடுத்தால்தான் குடிமனைப்பட்ட பிரச்சனை என்பதற்கு முதல்ல இந்த திட்டத்தை இவங்க நீடிக்கணும். 30/9/2020 முடிஞ்சதை உடனே நீடிக்கணும். நீடிச்சு அதை இன்னும் 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ எவ்வளவு தேவைப்படுதோ அது பிரச்சனை தீரும் வரை அது நடவடிக்கை எடுத்தால்தான் குடிமனை பிரச்சனை என்பது ஓரளவுக்கு தீர்க்கப்படும். அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் உறுதியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு. இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் வழங்கக்கூடிய இந்த திட்டம் என்பதை நீட்டிக்க வேண்டும் என்பதும் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் சட்டம் மட்டுமே சமூக நீதியை காப்பதற்கான தீர்வாக இருக்க முடியாது என்பதும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது, ஒரு கருத்தாக இருக்கிறது. மக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். அதிகாரிகளும் இந்த பிரச்சனையில் முழு முனைப்போடு பயனாளிகளுக்கு சரியான முறையில் இலவச பட்டாக்கள் சென்று சேர வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு முனைப்போடு அவர்களும் செயல்பட வேண்டும். திட்டங்கள் என்ன மாதிரியான நல்ல திட்டங்களை அரசு போட்டாலும் அது சரியாக பயனாளிகளுக்கு சென்று சேராத வரை அந்த திட்டங்களின் பயன் என்பது மக்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. இன்னும் ஒரு முக்கியமான உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்ரம்.